கருணை பாசம் தங்கு எம்மை வளர்த்த தமிழின் அன்னை நீயே உன் தாழ் பணிந்தோ. வெற்றி வெற்றி என்ன பாக்குறீங்க? தேர்தல் நெருங்கிடுச்சுல்ல, ஓட்டு கேட்கிற வேலையை உங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம் அண்ணன் சொன்னாரு. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். வழக்கம் போல இந்த தடவையும் எங்க கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். என்ன உங்ககிட்ட வந்து கடன் கட்ட மாதிரி கம்முன்னு இருக்கீங்க? ஐயா, நாங்க இவ்வளவு நாளா கண்ணை மூடிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. இனிமே சக்தி வேலையை யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? ஏன்னா இவ்வளவு நாளா ஏமாந்தது போதும், இனிமேலும் ஏமாறக்கூடாதுன்னா இப்படி ஒரு முடிவெடுத்தோம். நீங்க போலாம்.
சக்தி வேலையா யாருக்கு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு. நீங்க எல்லாம் திரும்பி போலாம். சொன்னதுக்கு அப்புறமா கண்ணாடி இறக்கி பார்த்து போட்டு என்ன இழிப்பு? ஏல சாணி கரைச்சிட்டியா? கரைச்சிட்டுங்கோ. அவங்க எடுத்துட்டு வா சொல்றேன். கண்ணாடியை ஏத்தியா? என்ன ஓட்டு கேட்டு வந்தீங்களாக்கும்? அது எப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க? வழக்கம் போல நீங்க எல்லாரும் ஐயா உங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தோம். ஆனா இனிமே சக்தி வேலையா யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கு தான் போடுவோம். ஏயா காலையில சுத்துப்பட்டு எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். சக்தி வேலை ஐயா சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோம். என்ன அர்த்தம்? நல்லவங்க சொல்றபடி நடக்கிறதா முடிவு பண்ணிட்டு அதான் அர்த்தம். தலைவரே, நான் கேட்கிற கேள்விக்கு உங்க மனசு தொட்டு பதில் சொல்லுங்க பாப்போம். ஏழை எளியவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யறதுக்கு இவரை விட்டா வேற யார் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். கஷ்டம்னு போய் கண்கலங்கி நின்னா கை நிறைய அள்ளி கொடுக்கிற தர்ம குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? பிள்ளைங்க படிக்க வசதி இல்லைன்னு அவர்கிட்ட போய் நின்னா வாரி கொடுக்கிற வள்ளல் குணம் அவரை தவிர வேற யாருக்கு இருக்கு? உங்களை மாதிரி போய் பேசாம உண்மையை பேசுற உயர்ந்த குணம் அவரை தவிர வேற யார்கிட்ட இருக்கு? இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்கிற சிங்கம் ஐயா அவரு பேச்ச கேட்காம நாங்க வேற யார் பேச்ச கேட்போம்? ஏன் இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அந்த சிங்கத்தையே பாத்துட வேண்டியதுதான். அந்த மாலை எடுத்துட்டு வாங்கப்பா. இது வெற்றி மாளிகை. எலெக்ஷன் வந்துருச்சு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மாலை போடணும். இது நாங்க ஜெயிக்கிறதுக்காக போடுற மாலை தம்பி. இந்த தேர்தல்ல உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும். தேர்தலுங்கிறீங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க? நீங்க சொல்ற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஜனங்க சொல்றாங்கல்ல. அதான் போன தேர்தல்ல நீங்க 2 பேரும் வேற வேற கூட்டணியில இருந்தீங்கல்ல? ஆமாங்க. அப்போ மேடையில நீங்க இவரை இழிச்ச வாங்கி திட்டினீங்கல்ல? அதான் இப்ப இந்திரன் பாராட்டி இருக்கேன்ல. சண்டாளை சர்வாதிகாரின்னு புனிதவாதி துத்துனீங்க. அதான் இப்ப சாணக்கியன்னு போந்துட்டு இருக்கேன்ல. ஆமா, அந்த கூட்டணியை விட்டுட்டு ஏன் இந்த கூட்டணிக்கு மாறினீங்க? அவங்க விட இவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்குறாங்கல்ல. ஓஹோ, ஒரு சீட்டுக்காக கொள்கையை விட்டுட்டீங்க. மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க தம்பி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மறந்துட்டீங்க. அவங்க பெத்த பிள்ளைகளுக்கு உங்களை பேர் வைக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்களே, அவங்கள மறந்துட்டீங்க. இவங்க வீட்டுல சோறு இல்லைன்னா கூட இருக்கிறத வித்து உங்க பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் பண்றாங்களே, இந்த அன்னாடங்காட்சியில மறந்துட்டீங்களா? இந்த பொண்ணு யார் தெரியுமா? உங்களால பூவையும் பொட்டையும் இழந்த அபாக்கியவதி. நீங்க 2 பேரும் வேற வேற கூட்டணியில் இருந்தப்போ உணர்ச்சிகரமா பேசி உங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டீங்களே, எத்தனை பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சத்தாங்க தெரியுமா? எத்தனை குடிசைகளை தீ வச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அந்த கருகி சத்தவனோட பொண்டாட்டி தான் இந்த பொண்ணு. இந்த அம்மாவுக்கு ஒரே பையன். கண்ணே கண்ணு பொண்ணே பொண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. நீங்க தூண்டி விட்டதுனால இப்ப பையனை இழந்துட்டு தனியா தவிக்கிறாங்க. அந்த சாவோட வாசம் கூட இன்னும் போகல. அதுக்குள்ள நீங்க என்னடா இடைத்தேர்தல் 2 பேர் கையை கொத்து விடுங்க நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? உங்களுக்காக எவ்வளவு பணம் விழுந்ததுன்னு கவலைப்படாம எவ்வளவு பணம் பணம்னு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க கூட்டணியை மாத்திக்கிட்டீங்க. ஆனா இவங்க வேதனையை மாத்த உங்களால முடியுமா? நல்லா கேளுங்க தம்பி, எங்களுக்காக கேள்வி கேட்கறதுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? பாதிக்கப்பட்ட இவங்களை பத்தி நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மக்களை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அரசியல் நடத்துங்க. அவங்களை ஏமாத்துறதுக்காக அரசியல் நடத்தாதீங்க. என்னையா சக்திவேல் எப்படி சொல்லிட்டு போறாரு? இவரோட ஆதரவு இல்லைன்னா என்னையா? இவங்க தம்பி தங்கராஜை பார்த்து ஆதரவு கேட்போம். சரியா? இவர மாதிரி அவருக்கும் செல்வாக்கு இருக்கா? என்ன இருக்கான்னு அவ்வளவு ஈஸியா கேட்ட? அவரு பின்னாடி எதையும் செஞ்சு முடிக்கிற ஒரு இளைஞர் படையே இருக்கு. சரி, இப்ப இந்த தங்கராஜ் தம்பி எங்க இருப்பாரு?
சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து வெற்றி திசை அதிர வைக்கும் சிங்க தமிழம் பாட்டு சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து எப்போது நான் கூடும் இங்கு என்ன பார்க்க கூட்டம் எல்லாரையும் இழுக்கும் இங்கு என்னோடைய ஆட்டம் இம்மாசனங்க மனசு ஒரு சிம்மாசனத்தை போல ஊரார் வாழ்த்த வாங்கி நான் உட்கார்ந்து பெண்ணே உள்ளத புட்டு புட்டு வைக்கும் என் பாட்டு உள்ளத்தின் உள்ளே போய் தைக்கும் என் பாட்டு உள்ளவ இல்லாதவ வர்க்கம் ரெண்டாச்சு வல்லவ நீயா நானா தக்கம் உண்டாச்சு அது ஏன் ஏன் கேட்கணும் எதிர்த்து பார்க்கணும் நான் தான் மாத்தணும் கொடிய ஏத்தணும் விட்டுற மின்னலில் இடியில் கீழ விழுந்ததில்லையே வானம் வானத்தை போல இருந்தா இங்கு வாழும் செந்தமிழ் வானம் தெற்கு திசை அதிர வைக்கும் சிங்க தமிழம் பாட்டு சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து